Wow. Yeah. இவர் பேர் தான் ராம்போ. இவர் வந்து ஒரு 48 days old ராஜபாளையம் டாக். ஹே வாட்ஸ்அப் பேத்துல எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க கொஞ்சம் வித்தியாசமா வீடியோஸ் பண்ணி. லாக்டவுன் வந்ததுல இருந்தே பாத்தீங்க அப்படின்னா ஒரு 30 to 40 வீடியோஸ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டாக் வீடியோஸ் தான் நாங்க போட்டிருக்கோம். எனக்கே வந்து கொஞ்சம் ரொம்ப டிஃபரெண்டா இருந்துச்சு. இந்த லாக்டவுனுக்கு முன்னால போய் பாத்தீங்க அப்படின்னா எக்கச்சக்க வீடியோஸ் போட்டிருக்கோம். நாங்க வந்து வெப் சீரிஸ்ல வீடியோஸ் பண்ணிருக்கோம், லைக் டைம் டிராவல் மாதிரி பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் ஃபேக்டரி மேனுஃபேக்சரிங் அதை போய் நாங்க வீலாகிங் மாதிரி பண்ணிருக்கோம், ஃபுட் ரிவ்யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ இவ்வளவு இது பண்ணிட்டு வந்து இப்ப எதுவுமே பண்ணலன்னு தெரியல, அது எப்படி சொல்லணும்னு தெரியல. ஆப்வியஸா எனக்கு வந்து எதாவது கத்துக்கணும்னு தோணுச்சு. ஸோ அதுதான் நான் இப்ப பண்ண போறேன். ஃபிங்கர்ஸ்ல வந்து காயின் ரோல் பண்றது வந்து கத்துக்கணும்னு ரொம்ப ஆசை. சொல்லித்தரதுக்கு வந்து நிறைய பேர் இருக்காங்க, ஆனா கத்துக்கிறதுக்கு வந்து எவ்வளவு நேரம் ஆகுது. ஸோ அதை வந்து நான் ஒரு வீடியோ பண்ணணும்னு நினைச்சேன். இந்த வீடியோல நம்ம அதான் கைஸ் பார்க்க போறோம். நம்ம போய் பார்க்கலாம். அதை இத்தனை காயின்ஸ் இருக்கு கைஸ். இந்த காயின்ஸ் வந்து நான் செலக்ட் பண்ணணும். ஆக்சுவலா எனக்கு செட் ஆகிற காயின் பாத்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த காயின் ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து 1 ரூபி காயின். உங்க கைக்கு ஏற்ற மாதிரி உங்க ஃபீச்சர்ஸ் ஏற்ற மாதிரி காயின் செலக்ட் பண்ணுங்க. ஏன்னா இங்க வந்து டிஃபரெண்ட் சைஸ் டிஃபரெண்ட் ஷேப்ஸ் இருக்கு. ஸோ கைஸ் பாத்தீங்கன்னா இது 2 ரூபா காயின், இது 10 rupees காயின். இது வந்து இந்த 5 rupees காயின். 5 rupees காயின் முந்தி வந்து இது ஜவஹர்லால் நேரு அவரோட பிக்சர் பின்னால இருக்கும். நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்ப என்னோட எடிட்டிங் ரூம் வந்து எப்பவுமே கொஞ்சம் டல்லா தான் வச்சிருக்கோம். நான் எப்பவுமே இருக்க தான் வச்சிருப்பேன். ஏன்னா அப்பதான் எனக்கு அந்த ஒர்க்கிங் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வரும்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். இதான் வச்சு ஸ்டார்ட் பண்ண போறேன். எத்தனை ட்ரை வர போகுதுன்னு தெரியல. இந்த ஃபிங்கர் கரெக்டா வந்துருது. ஓகே ஓகே ஓகே. ஆக்சுவலா நான் இப்போ ஒரு மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இந்த 1 மணி நேரத்துக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் எந்த அளவுக்கு நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இந்த 1 மணி நேரத்துல நான் என்ன லேர்ன் பண்ணியிருக்கேன்னு பார்ப்போம். ஃபிங்கர்ஸ் வந்து இப்படி நக்கல்ல வச்சு ப்ராக்டிஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இதான் பேசிக்ஸ் போல. ஓகே வாவ், ஆல்மோஸ்ட் கேம். எடுக்கிறதே வந்துச்சு. இது என்னால பேலன்ஸ் பண்ண முடியுது. ஸோ அடுத்து வந்து இதுல இருந்து அடுத்ததை மூவ் பண்ணணும். இது எடுக்கணும். ஓகே வாவ், கொஞ்சம் டஃபா தான் இருக்கு. ஏன்னா ஃபிங்கர்ஸ் வந்து கொஞ்சம் வைப்ரேஷன் அதுன்னு இருக்கு. நம்ம இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்ப்போம். இன்னொரு 1 hour ட்ரை பண்ணி பார்ப்போம் எந்த அளவுக்கு வருதுன்னு பார்ப்போம். ஸோ நான் இப்போ வந்து ஆக்சுவலி டெரஸ்ல தான் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரே இடத்துல உட்காந்து போர் அடிக்குது. நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுவோம். நான் கொஞ்சம் நேரம் கீழே போயிட்டு ஃபைனலா வந்து திரும்பி டெரஸ்க்கு வரலான்னு தான் பாக்குறேன். அடுத்த 1 hour எப்படி இருக்குன்னு பார்ப்போம் கைஸ். பயங்கரமா இடிக்குது. ஸோ போலாம். 2 hours ஆயிடுச்சு. ஓரளவுக்கு கத்துக்கிட்டேனே சொல்லலாம். பட் இன்னும் எனக்கு அந்த ஃப்ளூயன்சி வரல. பட் ஐ கேன் மேனேஜ் தட். இந்த 2 hours என்ன பண்ணிருக்கேன் நம்ம பார்ப்போம் guys. அவங்க சொல்லுவாங்க guys, அந்த ஒரு ரிதம் வரணும்னு சொல்லுவாங்க. அந்த ரிதம்காக தான் புதுசா ஒரு இது கத்துக்க போறேன் அப்படின்னா நியர்லி நான் ஒரு 10 to 20 வீடியோஸ் 30 வீடியோஸ்ல பார்ப்பேன். ஒவ்வொரு வீடியோல இருந்து ஒவ்வொரு அட்வான்டேஜ் எனக்கு சொல்லுவாங்க. ஸோ இதுல நான் என்ன கத்துக்கிட்டேன் அப்படின்னா ஒரு ரிதம் கொண்டு வரணும். பாத்தீங்களா, இந்த ரிதம் கொண்டு வரணும்னு சொன்னாங்க. இந்த ரிதம் தான் வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஹார்ட். கை நம்ம இப்படி வச்சிருக்க கூடாதுன்னு சொன்னாங்க, இப்படி வச்சிருக்கணும்னு சொன்னாங்க. கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. பட் என்னால இது பண்ண முடியுது ஒரு 2 hours. ஆனா என்ன அப்படின்னா இங்க இருக்கிறது வந்து கீழே கொண்டு போறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஆல்மோஸ்ட் வந்துருச்சு ஆக்சுவலா. வாவ், இது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம எந்த அளவுக்கு டைம் டெடிகேட் பண்றோமோ நம்ம ஃபோக்கஸ் அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். இதே மாதிரி தாங்க ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸ்மே நான் எடுத்து பண்றது. என்னோட பழைய வீடியோஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நாங்க நிறைய ஸ்போர்ட்ஸ் இப்போ நான் ஸ்கேட்டிங் பண்ணிருப்பேன். அதுக்கப்புறம் ஸ்கை ஜம்பர் ஒன்று பண்ணிருப்போம், லைக் ஆர்ச்சரி பண்ணிருப்போம். இதுல என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா அதுல டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். நான் எனக்கு போர் அடிக்கும். இருந்தாலுமே வந்து ஐ ஜஸ்ட் கெட் மோட்டிவேட்டட்னா சிம்பிள் தாங்க, ஒண்ணுமே கிடையாது. நாட்டுக்கு ஹெட்ஃபோன்ஸ் போட்டு பாட்டு கேட்டுட்டு நாட்டுக்கு எவ்வளவு பாத்துக்கிட்டே இருப்பேன். நான் என்ன போய் ரெஃப்ரெஷ் பண்ணிக்குவேன். ரெஃப்ரெஷ் தான் ஒண்ணுமே கிடையாது. நான் போய் எனக்கு ஜூஸ் போட்டுருவேன். ஆக்சுவலா இப்போ நான் தான் பண்ண போறேன். ஆக்சுவலா நான் ஸ்டார்ட் பண்ணது பாத்தீங்கன்னா அரௌண்ட் 3 o'clock ஸ்டார்ட் பண்ணிருப்போமா. 3 o'clock அரௌண்ட் ஸ்டார்ட் பண்ணிருந்தேன். இப்போ வந்து ஆக்சுவலா 6 o'clock ஆக போகுது.
எனக்கு வந்து ஆக்சுவலா ஒரு 5 to 10 மினிட்ஸ்லேயே வந்து இதை ஸ்டார்ட் பண்ணோன்னே போர் அடிச்சிச்சு, விரலாம் பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சிச்சு. இவ்வளவு கஷ்டமா இருக்குது இப்போ நம்ம பண்ணணுமா தோணுச்சு. பட் ஒரு ஸ்டேஜ்ல வந்து ஏன்டா இதை பண்ணக்கூடாது, பேசாம நம்ம இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணுவோம்னு சொல்லி கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மோட்டிவேட் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து நான் இதை பழகினேன். ஈவன் உங்களாலையும் கண்டிப்பா முடியும் guys. மோட்டிவேட் பண்றது நீங்க தான் உங்களை மோட்டிவேட் பண்ணிக்கணும். இன்னும் ஃபைனல் இருக்கு, எப்படின்னு தெரியல, போய் பார்ப்போம். அது நம்ம ஃபைனல் பார்த்துக்கு வந்துட்டோம். 3 ஹவர்ஸ்ல என்ன ப்ராக்டிஸ் பண்ணிருக்கேன்னு பார்ப்போம். அவ்வளவுதான் guys. ஸோ காய்ஸ், இவர் பேர் தான் ராம்போ. இவர் வந்து ஒரு 48 days ஓல்டு ராஜபாளையம் டாக். உன்னை பற்றி சொல்லிட்டேன் போதுமா? ஆக்சுவலி இவர் கேமரா அப்போலேருந்து வந்துகிட்டே இருந்தார், அதனால இப்படியே ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணிடுவோன்னு. ஹாய் ஹாய். ஸோ காய்ஸ், நீங்கள் எல்லாருமே இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உண்மையிலே பயங்கர சூப்பராக இருந்துச்சு. நான் ஒவ்வொரு செகண்டுமே என்ஜாய் பண்ணேன். என்ன பண்ணி முடிக்கிறதுக்கு வந்து ஒரு 3 years ஆயிடுச்சு. கொஞ்சம் கஷ்டமாக தான் காய்ச்சி இருந்துச்சு. பட் நம்ம விடாமுயற்சின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுதான் இங்கே வந்து பெரிய ஸ்கீம். சொல்ல போனால் எனக்கு உண்மையிலே ஃபிங்கர்ஸ் பயங்கரமாக வலிச்சது. பட் இந்த 3 years வந்து நான் ஸ்டாப் அந்த ஃபோக்கஸ், நம்ம அந்த ஃபோக்கஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, ஒவ்வொரு ஸ்டெப். ஒரு விஷயம் நீங்கள் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சா தான் காய்ச்சி அடுத்த ஸ்டெப் அதுவும் உங்களை கொண்டு போவோம். ஸோ என்னைக்குமே வந்து ஒரு விஷயம் கற்றுக்க போறீங்கன்னா பேக் அடிக்காதீங்க, கண்டிப்பாக எல்லாத்தையும் உங்களுக்கு சக்ஸஸ் வரும். ஸோ காய்ஸ், நீங்கள் எல்லாருமே இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.